12 வயசுல நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவேன். ஆகட்டும் சுவாமி. அப்படி என்று சொல்லுவது அண்ணவனாகி சோழமையான பார்வதி சிறுகுழந்தை ஆகி கடலில் விட்டார்கள். எப்படி கிடையாது மாறால் கடலி ஒரு தாமரை குளம். அந்த தாமரை பூல அந்த பெட்டல இருந்துச்சு. தாமரை குளம் பக்கத்துல இருக்கு. இது தாமரை குளம். அது இருந்ததல்லவா? சரி. தாமரை பூவில் இருந்த குழந்தை அம்மை ஆதிபராசக்தி அழ ஆரம்பித்தாங்க. பார்த்தான் நற்கமணி ராஜன் அழை குரலை கேட்ட திசை நோக்கி வருகிறான். தேடி வாரா தேடி வாரா வணங்கள் எல்லாம்
இந்த விதமாகவே எல்லா இடத்திலையும் தேடிக்கிட்டு இருந்தா அந்த சத்தம் ரொம்ப தொலைவுல கேட்டது. அதுக்கப்புறம் அந்த வேள்வி பக்கத்துல கேட்டது மாதிரி இருந்துச்சு. மாறி மாறி கேக்குது. அப்ப வேள்வி கரையில வந்து அந்த தாமரை குளத்துக்குள்ள அவர் எட்டி பார்த்தா மாதிரி தாமரை பூவிலே இருந்த பார்வைக்கு அச்சனுடைய முகம் கண்டது குழந்தை சிரிக்குது. வேற குழந்தையை கையில்தான் கற்க முடியாது. சரி, வேதவல்லி இடத்தை கொண்டு வர்றாரு. வேதவல்லி சுவாமி, வேதவல்லி நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. வேதவல்லி நம்மோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருக்கு. எதுக்கு இந்த பாரு, இது ஆறு தந்தா நம்ம குழந்தை, நம்ம குழந்தைமா இது ஆறு தந்தா ஆறு தரல. அதாவது தவம் இருக்க சென்ற இடத்தில் இறைவன் தந்த குழந்தை. அப்படியா? இது நமக்கே நமக்குதான். இந்த பிள்ளைய கட்டி யாரோ வருவாங்களா? வந்த விளக்குமார் எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திரு. நல்லது. நேர குழந்தையை கையில் எடுத்தால் வேதவழி பெண்ணானவள் நேர தங்க தொட்டிலே கிடத்தி அம்மையார் ஆதிபுரா சக்தி அப்படிதான் ஆட்டுகிறாள். ஆரிரேரி ஆரிரேரி ஆரிரா
வருகிறார்கள். ஏங்க, அந்த குழந்தைக்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? நாச்சாயி. நம்ம தக்கனுடைய மகள் இவளுடைய பேர் நாச்சாயி. நான் வைக்கிறேன் பார்வையும் பேர் கொண்டு வந்து வருகிறார். அம்மையான அதிபரா சக்தியான பார்வதா தேவியாக வழங்கி கண்ணை இவை காப்பது போல் வளர்த்தார்கள். சரி, அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே தாயான அதிபரா சக்திக்கு உச்சியிலிருந்து உள்ளங்காலருக்கு தங்க நகை போட்டு அலங்கரிச்சு வாடணும்ல. அம்மாவுக்கு அலங்காரம் செய்யணும்ல. அலங்காரம் செய்தாங்க அழகா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு நகை போட்டு தான் அலங்காரம். அந்த வேளையில் அந்த நேரத்துல பார்வதி அம்மாவுக்கு வேண்டிய ஆடுபடி ஆபரணங்கள் போடுகின்றார்கள். நீ பொண்ணுக்கு என்ன போடுற? நான் வந்து நல்ல ஒரு பாடகம். பாடகமா? ஒரு ஆபரணம். ஆமா, எல்லாரும் பிள்ளை மனித மாடிகளும் நான் ஒரு கொலுசு போடலான்னு இருக்கேன் பிள்ளைக்கு சீரம் சிறப்போடு வளர்த்து வருகிறாள் அல்லவா? சரி, வளர்த்து வரும்போது அவள் 12 திருவயதில் சிவன் மனைவியை ஆண்டவனாகி சிவபெருமானி மனதிலே நினைக்கிறான். நினைத்த போது 12 வயசுல கல்யாணம் நீங்க வந்து கூப்பிட்டு போவேன்னு சொன்னீங்களே சாமி. ஆமா, இன்னும் 12 வயசாச்சு, உங்களை இன்னும் காணலையே. எங்க அப்பா வேற எனக்கு கல்யாணம் ஊர்வலம் சொல்லி சொன்னீங்க. அவர் வருவாரா அப்படின்னு சிவபெருமானி மனதிலே நினைத்தான். நினைத்தபடி சுமைத்து அந்த வேளையில் தங்கநாதவன் மனதில் நினைக்கின்றான். அதாவது நம்முடைய மகனாகிய பார்வதி தேவிக்கு 12 திருவயது நிரம்பியது. 12 வயதான பார்வதி தேவிக்கு பார் உலகத்தார் போட்டு வந்தோம் சுயவர முறைப்படி திருமணம் நடத்த வேண்டும். நல்ல கல்யாணம் நடத்திருந்தோம். ஏன்னா ஒரு நாட்டு மன்னருக்கு பிள்ளைய கட்டி கொடுத்தா பெரும் பிரச்சனை ஆகும். ஏன்னா பிள்ளை அழகான பிள்ளை. அதுவும் இல்லாம 55 தேசத்து சக்கரவர்த்தி நம்ம பிள்ளைக்கு வாழ ஒரு மன்னர்கள் கொடுத்தா பெரிய பிரச்சனை இல்ல. ஆமா, அப்படியாவே சரி, ஆதிவரா சக்தியானவள் ஆண்டவனாகிய சிவனை மனதிலே நினைக்கிறார். பரமேஸ்வரன் என்னுடைய நாயகனை இன்னும் காணவில்லை. சிவனாவே நந்தி தார்காவளத்தே தாட்சாயிக்கு சிவன் நம்ம போக வேண்டாமா? அங்கே சாப்பாடு போட்டுவாங்க சாமி. அங்கே சாப்பாடு வச்சா நமக்கு அங்க ரெடியா இருக்கும். ஆமா, கல்யாண சாப்பாடு உண்டானு கேட்டேன். கொண்டு அப்ப உடனே போகுது. எப்படி வருகிறாய்? தக்காபுரமதி பார்வதி மனம் முடித்தே
பால் கிடைக்கும் என்ன வருஷம் ஏனே ஆண்டவனாகிய சிவபெருமான் அந்தியம் கொண்டாடி அதிகமா சுவாமி நமஸ்காரம். அங்கே பாத்தியா அமங்கவி ஆதி பராசக்தியாகி பார்வதி நினைத்து அடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு சுவாமி. பார்வதியை கல்யாணம் பண்ண நான் போறேன் வாரியா சுவாமி நான் வரணுமா? ஆமா அப்ப போகும் சுவாமி. தொட மாப்பிள்ள வேணும் இல்லையா? ஆமா ஐயா. அப்படி அங்கே ஆண்டவனா ஈசனானவன் ஆண்டியாக வடிவடைந்து எப்ப பார்த்தாலும் பகவானுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணி நம்மள கூட்டிட்டு போறாரு. ஆனா அப்பா மட்டும் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. நமக்கு எதையும் பார்த்து கட்டி கண்டுவிடவே மாட்டேங்கிறாரு. யாரையாவது ஒரு ஆளையாவது பார்த்து கட்டி வைக்கலாம். ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்படி அங்கே ஆண்டவனா ஈசனானவன் அந்த நம்பி இழைத்து தக்காவரம் கோட்டையிலே சாப்பாட்டுக்கு வந்திருந்த பண்டார கூட்டம் பெரிய பண்டாரம். அவங்க பெரிய பண்டாரம். அப்படி இருக்க முடியாது. ஐயா வந்தரும் சிவனா அதாவது என் அம்மையான அதிபரா சக்தியான பார்வதா தேவியை அழகான ஒரு மனப்பெண்ணாக மனவதிலே வளர்த்தினார்கள். இங்கே தாட்சாயினை கூப்பிட்டு சொன்னா தக்க முடியாது. அம்மா தாட்சாயினி அப்பா மக்களே வடிவாளிகளும் கல்யாணம் தெரியுமோ? கல்யாணமா? ஆமா மக்களே யாருமே உனக்கு கல்வி சொன்ன பயந்துருவான்னு சொல்லி நான் தான் சொல்லான்னு சொன்னேன். அந்த காலத்துல கல்யாணம் ஒரு பயம் இருக்கும் பெண்களுக்கு. அப்ப அதனால கொஞ்சம் சொல்லாம கொள்ளாம கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு எல்லாம் நடந்துரும். சரி. அப்ப அதனால பார்வதி உண்மை திருமணம் முடிப்பதற்காக அவனை 55 தேச மன்னர்களும் வந்திருக்கின்றார்கள். நம்ம தொழில் பெண்களை பார்வதி முதல்ல அலங்காரம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப பயந்து போய் இருக்கிறா. பார்வதி கொஞ்சம் மனம் தேற்று அந்த திருமணத்திற்கு ஏற்ற பக்குவத்தோடு அலங்காரங்கள் செய்து அழைத்து வாருங்கள் என்ற போது பார்வதி தேவி சிறப்பாக அலங்காரம் செய்து ரங்கராஜன் முன்பாக அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். பார்த்த ரங்கமகராஜன் சொல்லுவார், பார்வதி உன்னுடைய கரத்திலே ஒரு மலர் மாலை தருகின்றது. அதான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவனை 55 தேச மன்னர்களில் எந்த தேசத்தோ மன்னனை உனக்கு பிடித்திருந்தாலும் அவர் கருத்தில் இந்த மலர் மாலை வீசி நீ வேண்டும். அவரே உனக்கு மனவாளன். ஒருவேளை நான் எரிகிற மாலை 2 பேருக்கு கழுத்துல விழுந்துட்டா என்னப்பா பண்றது? அது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த வாய்ப்பு கிடைக்கும்? அவன் என்னோட மலர் மாலை வாங்கி தூக்கி போடணும். மஞ்ச மலையதையும் விட்டுட முடியல. அது இல்லை, மலர் மாலை வாங்கி தூக்கி போடணும். நான் என்ன ஆஞ்சநேயருக்கு வடமாலையா கட்டி வச்சிருக்கேன். ஒரே ஒரு மாலை ஒருத்த கழுத்து தான் வரும். அப்படி இல்ல, கழுத்து நெருக்கி போட்டாலும் போட்டுருவோம். அம்மையான ஆதிபரா சக்தி எப்படி வருகிறாள்?
வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு எந்த நாடு? எனக்கு தானே. ஆமா என்ன ஒரு மாதிரி இழுத்து ஐயா ஈழத்து தேசம் ஐயா. அதான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். சரி என்ன விஷயமா இருக்கப்பா? ஐயா இந்த பார்வதி தட்டுமராஜனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாள்ல, அவளை கல்யாணத்தை பண்ணி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போலன்னு வந்திருக்கிறேன். பின்னாடி தாலி கட்ட நிக்காம யாரவே அவன் தான் சும்மா இருக்கட்டையா, நானே கல்யாண அவசரத்துல இருக்கேன். கொஞ்சம் கட்டையும் போட்டேன்னு என்ன இழுப்பு இழுத்துட்டு பாத்தியா எனக்கு ஆமா ஒரு சூசு வைக்கிட்டு வாங்க போ. ஐயா எனக்கு சீக்கிரம் பண்ண கட்டிருக்க ஐயா. இப்படி இழுத்துனா தேசம் ஈழத்து தேசம். எத்தனை நாளைக்கு போகணும்? கல்யாணம் முடிஞ்சதாடி கை நடுக்கமா திந்துரும், இழுப்ப திந்துரும் ஐயா. அப்படியா? இந்த பாருங்க ஐயா, கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்ல இருக்கு நல்ல இருக்கு. கல்யாணம் முடியதுக்கு எத்தனை நேரம் பான்மதியை கட்டுவீங்க? இல்லையா கேங்க பான்மதி கட்டி அழ முடியாதையா, வேண்டாம் ஐயா. கெட்டுலவரே பாவம், இப்பமோ அப்பமோ எங்க பாவம் போல இருக்கு ஐயா. என்னோட பாவம் இருக்குது ஐயா. அது சரி. இப்ப யார கிட்ட வந்திருக்கா? பார்வதி. சரி சரி வாய பக்கத்துல பிள்ளைகள் பயப்படுது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடு? எனக்கு சோழ நாடு. சோழ நாடு சோறு படைத்த நாடுன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து அவசரத்துல ஆசாரி குளத்துல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. ஆமா ஆமா. நீங்க மட்டும் தான் இப்படியா? நாட்டு மக்கள் அப்படியா? நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன். சரி என்ன விஷயமா நீங்க? பார்வதியா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது பக்கத்து தெருல பந்தியோடி நடக்க அங்கே போய் கிடைக்கும். அங்கே நடக்குதா? இங்க நடக்குது தாட்சானிக்கா. அதுக்குதான் அதிகம். சரி அப்ப தாட்சானிக்கா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சரி ஒருவேளை பொண்ணு கிடைக்கலைனா சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு தெரியும். சாப்பாடு எப்ப கிடைக்கும்? ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடு? பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல இருந்து என்ன விஷயமா இருக்கு? தாட்சாயணி கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு வந்தேன். நாங்களே கல்யாணம் பண்ணிட்டு விட்டுருவோம். ஆமா நான் கூட்டிட்டு போக வந்தேன். அப்படியா? நீங்க கட்டுவீங்க, நான் கூட்டிட்டு போவேன். யாரே வேறு கெட்டது யார் வேணாலும் கெட்டுங்க, நான் கூட்டிட்டு போறேன். எத்தனை தரப்பா கூட்டிட்டு போவான்? ஐயா நமக்குள்ள போட்டு புதுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும். ஐயா உனக்கு பொண்ணு கிடைக்கும் பாண்டிய நாடு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். நம்பிக்கை உண்டு எனக்கு. ஒருவேளை பொண்ணு கிடைக்கலைனா சாப்பாடை சாப்பிட்டு போக வேண்டியதா? அவ்வளவுதான் உண்டு. ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடுப்பா? அந்த ஒண்ணுதான் அப்படி தெரியும், அதுக்கு அடுத்தது தெரியும். கொங்கு தேசமா? என்ன விஷயமா கேட்டு வந்தா சொன்னாங்க? சரி உங்களை இடம் உங்க ஊர்ல கரெக்டா வந்தா ஞானி சொன்னா அவன் கரெக்டா கொடுக்க முடியாது. அதானே அந்த உங்ககிட்ட இருந்த மாதிரி கூட பின்னாடி எடுத்து படிக்க மாதிரி அவன் எப்படி பண்ண தெரியுமா? விடி காலடி 6 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும், ராத்திரி 6 மணிக்கு சாப்பாடு ரெடி அடிக்கும், அதை கொண்டு வந்து தருவோம். அவனாவது பரவாயில்ல, நீ சொந்த சோறு மறந்துடாது. அது கையை மட்டும் உள்ளாம தூள் தட்டி செய்யலாம். அம்மையார் ஆதிபரா சக்தி அம்மையர் இந்த மாலை சரி ஆண்டவனாக ஈசனை கழித்து வந்தது. பார்த்தாலுக்க முடியாது, கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வேற கிழட்டு பட்டாளத்துக்கே கட்டி வச்சிருவோம். அப்படி என்று மாந்தியர் சொன்னார். அருமையாய் மாந்திகிரி
ஆதரவாக வந்து சதக்காமுரத்தி கொண்டு வந்தான் சிந்தையாகவே பிள்ளையா சோசிரம் செய்து கொண்டு முடித்த காவன காலாட்டினாய் Thank you.